டெல்டா தமிழ் யூனியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்கள், அதாவது வாழை மரத்தை வெட்டிட்டு அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஊற்று சாறு எடுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் ஏகப்பட்ட சத்து மருத்துவ குணங்கள் இருக்குது, எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. வயிற்று புண், அல்சர் சம்மந்தமான விஷயங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க அது ஈஸியாக கரையக்கூடிய தன்மை உள்ளது. இதை கண்டிப்பாக பருகி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். ஒரு வாழை மரம் நல்லா காய் கட்டிச்சு. உங்க பாருங்க வெட்டியிருக்கோம். அந்த இதுலேருந்து இப்போ நாங்கள் தண்ணி எடுக்கிறோம். அந்த தண்ணியை நம்ம குடித்தா ரொம்ப நல்லது. ரொம்ப குடிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் சில பேர் குடிப்பாங்க. இது சில பேர் குடிக்காமே போயிடுறாங்க. ஆனால் இது நம்ம இது எங்கள் அண்ணன் தோண்டிட்டு இருக்காங்க வாழை தண்ணியை. இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம். இதை சுட வச்சு குடிக்கலாம், சூப் மாதிரி. அப்புறம் வெறும் தனியாகவும் குடிக்கலாம். சுட வச்சு சூப் குடிக்கிறது நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லது. சாதாரணமாகவும் நீங்கள் நினைக்கும் மாதிரி நினச்சிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ நாங்கள் வாழை இலையை போட்டு மூடுறோம். நல்லா விளக்கு மாற்ற குச்சிச்சு 4 சைடும் அப்படியே குத்திக்கணும். பூச்சி வந்துச்சுன்னா அந்த தண்ணி நீங்கள் குடிக்கக்கூடாது. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான செடிஸ் இருக்கு. கொய்யாக்காய் செடி, கொய்யாக்காய் மரம், மாங்காய் மரம், தென்னை மரம், வாழை மரம், கருவேப்பிள்ளை மரம், வேப்பிள்ளை மரம், அப்புறம் முருங்கைக்கீரை மரம், தென்னை மரம், அப்புறம் மாங்காய் மரம். இதெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம். இவ்வளோ வருஷமா இருந்து வளர்க்குறோம். தென்னை மரம் அது மாதிரி வரணும். நாங்கள் இது பண்ணிட்டோம். இதுதான் இந்த பக்கம் இது லாஸ்ட் இருக்குது. சட்டையிலோட வந்து இது நம்ம ட்ரெஸ்ல மட்டும் படக்கூடாது. நம்ம இப்ப அதை வெட்டிட்டு இருக்கோம் பாருங்க. வாழைத்தண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழைத்தண்டு சூப்பு, காய் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்களோட உடல்நிலை பத்திரமா இருக்கும். இந்த வாழைத்தண்டை டெய்லி சூப்பு குடிச்சு சாப்பிடுங்க. இன்னும் வாரத்துக்கு ஒரு வாட்டி சூப் குடிச்சு சாப்பிடலாம். ஸ்டோன்லாம் கரைஞ்சிடும். அவ்வளோ அருமையாக இருக்கும், உடலுக்கும் நல்லது.
பற்றவே கூடாது, கரையாயிடும். பாருங்க வாழைத்தண்டு. அது நாங்க இன்னைக்கு உளுந்துருச்சு சாஞ்சிருச்சு. அதுல வாழைத்தார நாங்க எடுத்துட்டு போயிட்டோம். வாழைத்தண்டை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது நாங்க என்ன பண்ணா, அந்த வாழைத்தாருக்கு அடியில உள்ள தண்ணி எடுத்து நம்ம குடிக்கலாம். சூப்பு மாதிரி வச்சு சுடு தண்ணியில அப்புறம் வெறுண்டாவே குடிக்கலாம். இது நம்மளுக்கு நல்லது. நாங்க இதை வேஸ்ட் ஆகாம டெய்லி குழம்பு வைக்கலாம். இதை மூணாவது நாங்க இதை டெய்லி கொட்டி செஞ்சு சாப்பிடுவோம். இது அவ்வளவு உடம்புக்கு நல்லது. மூடிட்டோம், ஏன்னா பூச்சி கிச்சி வராம இருக்க டைட்டா மூடிக்கணும். வீட்டு தோட்டத்துலலாம் வைக்கணும். நாங்க வாழை மரத்தை சாமி மாதிரி கும்பிடுவோம். வாழை கூட்டு, வாழை தண்டு, வாழை மீன் போடா. சூப்பரான ஓட்டுறது ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. இது நீங்க டெய்லி குடிக்கலாம். இது ரெண்டு டம்பு கூட ஃபுல் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நமக்கு இதெல்லாம் நல்லது. இந்த தண்ணி நீங்கள் குடிக்கலாம். இப்போ நாங்கள் வாழை இலையை போட்டு மூடுறோம். மூடிட்டோம், ஏன்னா பூச்சி கிச்சி வராமல் இருக்க டைட்டாக மூடிடும். சட்டையிலோட வந்தோம். பாப்பா
பாப்பா பையன் 10th படிக்கிறான், பாப்பா 5th படிக்குது. சரி அதனால நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். அதான் அந்த 10th மாட்ட முடியல. கான்வென்ட்ல பாப்பாவும் சரி அதனால சரி அங்க வீடு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வாழை கட் பண்ணிட்டு இருக்கோம் guys. பக்கமா இருக்கு, தூரமா இருந்துச்சுன்னா அது வேற வாசல் வாழை தண்ணீர் குடிக்கிறது பாருங்க guys, நம்ம இப்ப வாழையை கட் பண்ணி இருக்கோம். எவ்வளோ பெருசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழைத்தண்டு சூப்பு காய் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா உங்களோட உடல்நிலை பத்திரமா இருக்கும். இந்த வாழைத்தண்டை டெய்லி சூப்பு குடிச்சு சாப்பிடுங்க, இன்னும் வாரத்துக்கு ஒரு வாட்டி சூப் குடிச்சு சாப்பிடலாம். ஸ்டோன்லாம் கரைஞ்சிரும். அவ்வளோ ட்ரெஸ்ஸில் பட்டு வாழை மண்ணில் விடாது, சும்மா வை அப்படியே எடுப்போம். நாங்க இன்னைக்கு வாழை மரத்தை அதை நாங்க இன்னைக்கு உளுந்துருச்சு சாஞ்சிருச்சு, அதுல வாழை தாரை நாங்க எடுத்துட்டு போயிட்டோம். ரெண்டாவது நாங்க என்ன பண்ணா அந்த வாழைத்தாறு தண்ணி எடுத்து நம்ம குடிக்கலாம், சூப்பு மாதிரி வச்சு சுடு தண்ணியில, அப்புறம் வெறுண்டாவே குடிக்கலாம். இது நம்மளுக்கு நல்லது. நாங்க இதை வேஸ்ட் ஆகாம டெய்லி குழம்பு வைக்கலாம். சொல்லு. இதை டெய்லி கொட்டி செஞ்சு சாப்பிடுவோம். இது அவ்வளவு உடம்புக்கு நல்லது. வாழை கூட்டு, வாழை தண்டு, வாழை சூப்பு வைக்கணும். நாங்க வாழை மரத்தை சாமி மாதிரி கும்பிடுவோம். வாழையில எல்லா பலனும் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க போலாம். கிட்னி ஸ்டோன், இதெல்லாம் கிட்னி ஸ்டோன் அல்சர், கிட்னிக்கு இதெல்லாம் நல்லது. இந்த தண்ணி நீங்க குடிக்கலாம், வயிற்றுக்கு நல்லது. இப்போ கூட ஃபுல் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு இதை நம்ம சூப்பு செஞ்சு சாப்பிட போறோம். நாங்கள் நேற்று நைட்டு இந்த வாழை தண்ணியை மூடி வச்சிருந்தோம். அதை நாங்கள் இப்போ ஓப்பன்